ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபணஹேதவே ஸ்ரீகுரவே நம. மேசம் ராசிக்கான மாசி மாத ராசி கட்டம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடமான மிதுனத்தில் நின்று புனர்பூச நட்சத்திரம் குருவின் சாரம் வாங்கி நிற்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷபத்திலே குரு பகவான் ரோஹிணி நட்சத்திரத்தில் நின்று சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான சிம்மத்திலே சந்திரன் மகம் நட்சத்திரத்தில் நின்று கேது சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான கும்பத்திலே லக்னம், சூரியன், புதன், சனி ஆகிய 4 கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது. லக்னமும் சூரியனும் அவிட்டம் நட்சத்திரத்தில் நின்று செவ்வாய் சாரமும், புதன் அவிட்டம் நட்சத்திரத்தில் நின்று செவ்வாய் சாரமும், சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரமும் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான மீனத்திலே சுக்கிரன், ராகு ஆகிய 2 கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது. சுக்கிரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனியின் சாரம் வாங்கியிருக்கிறது. ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனியின் சாரம் வாங்கியிருக்கிறது. மேசம் ராசிக்கான கோச்சார கிரக நகர்வுகளை அடிப்படையிலே ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 1ஆம் பாவகம் 2, 3, 5 மற்றும் 8, 11, 12 ஆகிய பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது. அதாவது 1ஆம் பாவகம்ங்கிறது லக்கினஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உயிர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பாவகம். இந்த அமைப்பிலே பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடமான மிதுனத்திலே நிற்கிறார் இந்த மாதத்திலே. அப்போது மிதுனத்தில் நின்ற செவ்வாய் நின்ற நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது. குரு நின்றிருப்பது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷபத்திலே. அப்போது இந்த 1ஆம் பாவகத்திற்கான அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி, துக்கம்ங்கிறது இருக்கவே இருக்காது. ஏற்கனவே துக்கம் இது மாதிரியான ஏதாவது ஒன்று நினச்சி கொஞ்சம் கவலை, துக்கம், மனக்கவலை இது மாதிரியான அமைப்புகள் இருந்திருந்தால் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு அந்த துக்கங்கள் சுத்தமாக இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். மகிழ்ச்சி இருக்கும். அதே போல் அடுத்தவர்களுடைய பேச்சு எல்லாமே எண்ணங்கள் சிறப்பாக இருக்கும். நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு உதயமாகக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. 2ஆம் பாவகம் 2ஆம் பாவகம்ங்கிறது ரிஷபம். ரிஷபத்தின் அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சனியின் சாரம், அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நிற்பதனால் சனியின் சாரம் வாங்கியிருக்கிறது. சனி 11ஆம் பாவகத்திலே நின்று ஆட்சி பலம், மூலத்திரிகோண பலத்துடன் நிற்பதனாலையும் உங்களுக்கு இந்த 2ஆம் இடத்திலே பார்த்தீங்கன்னா குரு நிற்கிறார். இந்த 2ஆம் இடத்திலே குரு நின்று ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறார். அப்போது 2ஆம் இடத்திலே குரு நிற்பது வியாழ நோக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு யோக பலன் கிடைக்கும். அதாவது மாலை பூத்திருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். திருமணம் நடைபெறக்கூடிய யோக பலனை தரும். புத்திர பாக்கியம் தடை தாமதம் இருந்தவர்களுக்கு அந்த புத்திர பாக்கிய தடை தாமதம் எல்லாம் விலகிவிடக்கூடிய யோக பலனை குரு பகவான் தருவார். மேலும் உங்களுடைய குழந்தைக்கு திருமண வயது இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் முன்னின்று திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு யோக பலனையும் தருகிறார். இல்லை அப்படி என்னுடைய குழந்தைகளுக்கும் அந்த வயது கிடையாது அப்படின்னா உங்களுடைய மூத்த இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமண வயதாக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து வைக்கக்கூடிய யோக பலனையும் தருவார். இந்த 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. குடும்பஸ்தானத்தினுடைய அதிபதி சுக்கிரன் 12லேயே உச்சம் பெற்று நிற்கிறார். இந்த உச்சம் பெற்ற சுக்கிரன் உங்களுக்கு 12லே இருந்தாலும் சுக்கிரனுக்கு மறைவு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இல்லைங்கிறது ஒரு ஜோதிட விதி. அதுபடி பார்க்கும்போதும் இந்த 2ஆம் இடத்திலே குரு பகவான் நிற்பதினாலேயும் இந்த தனம், வாக்கு, குடும்பம் என்று சொல்லக்கூடிய இந்த பலனை தரக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த 2ஆம் பாவகத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனவரவுக்கு குறைவு இருக்காது. தனவரவு நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு நல்ல தனவரவு கிடைக்கும். மேலும் ஆடை ஆபரண சேர்க்கை,
இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு யோக பலனையும் குரு பகவான் தருவார். மேலும் குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப நிலை, இதுவரை குடும்பத்துக்குள்ளே குழப்பம் பிரச்சனைகள் இருந்து வந்திருந்தால் அந்த பிரச்சனைகள் சரியாகி குடும்பத்திலே ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் ஏற்படக்கூடிய யோக பலனையும் தருவார். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, இந்த வாக்கு அப்படின்னாலே வாக்கு நீங்கள் ஒருத்தர்கிட்ட வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வாக்கு நிறைவேற்றக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். மேலும் இது வரைக்கும் நீங்கள் ஒரு மறுத்து பேசுறது, எதிர்த்து பேசுவது, எதிர்வாதம் செய்வது, இது மாதிரியான அமைப்புகள் இருந்தவர்கள் இந்த மாதத்திலே நீங்கள் மறுத்து பேசுகிறதோ எதிர்வாதம் செய்கிறதோ அது மாதிரி இல்லாமல் அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு நன்றாக கேட்டறிந்து அதற்கு தகுந்த ஒரு பதிலை தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். மேலும் இந்த அமைப்பு இந்த 2ஆம் பாவகத்தினுடைய அமைப்பு உங்களுக்கு நல்ல யோக பலனை தரக்கூடிய அமைப்பாகவே அமையும் இந்த மாதத்திலே. மேலும் பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவகம் இயங்குகிறது. இந்த 3இன் அதிபதி புதன். இந்த புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான கும்பத்திலே நிற்கிறார். இந்த புதன் கும்பத்தில் நின்று அவிட்டம் நட்சத்திரமான உங்கள் ராசிநாதன் செவ்வாயின் சாரத்தை வாங்கியிருக்கிறார். அப்போது 3ஆம் இடத்திலே மிதுனத்திலே செவ்வாய் உங்களுடைய மிதுன ராசியின் அதிபதியான புதன் சாரமும் வாங்கியிருப்பதனாலே 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்வார்கள். அப்போது நீங்கள் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக ஒரு வேலையிலே இறங்கணும் அல்லது ஒரு தொழிலிலே இறங்கி அந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசனை செய்து கொண்டு சிறு தயக்கத்துடன் பின்வாங்கி கொண்டிருந்தவர்களுக்கு நீங்கள் இப்போ தைரியமாக அந்த வேலையில் இறங்கி அந்த வேலையை சரியாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். வேலையாட்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு இடையூறுகள் இடைஞ்சல்கள் கொடுத்து கொண்டிருந்த வேலையாட்கள் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு நல்ல விசுவாசமான பலன்களை விசுவாசமாக வேலைகளை செய்யக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். அப்போ வேலையாட்கள் நீங்கள் என்ன வேலை சொல்லியிருக்கீங்களோ அந்த வேலை நேரத்திற்கு முன்னதாக முடித்து கொடுக்கக்கூடிய அமைப்பை தரும். இப்போது தாய் சம்பந்தப்பட்ட கவலைகள் இருந்தவர்களுக்கு, தாய்க்கு உடல்நலக் கோளாறு, இது வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது செலவுகள், அதாவது ஒரு மருத்துவ செலவு, இது மாதிரியான ஒரு சிரமங்கள், அதனாலே நிறைய பண விரயம் இருந்தவர்களுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது எல்லாமே நின்றுவிடும். மேலும் இந்த தொழிலிலே அபிவிருத்தி கிடைக்கப்பெறும். அபிவிருத்தினா தொழில் விருத்தியாகும். இந்த காலகட்டத்திலே தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் முன்னேற்றம், விருத்தி, வியாபார விருத்தி, வியாபாரம் சூடு பிடிப்பது, இது மாதிரியான நல்ல யோக பலன்கள் நடைபெறக்கூடிய காலமாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவகம் புத்திரஸ்தானம், பூர்வீக புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5இன் அதிபதியான சூரியன் 11இல் கும்பத்தில் நின்று அவிட்டம் சாரம் உங்களுடைய ராசிநாதனின் சாரம் வாங்கியிருக்கிறது. அப்போது இந்த சூரியன் அங்கே பகையாக இருப்பது ஒன்று இருந்தாலும் கூட உங்கள் ராசிக்கு சுகஸ்தானாதிபதியான கடகத்தின் அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல நிற்கிறார். இப்போ அந்த 5ஆம் இடத்துல நின்று மகம் நட்சத்திரம் கேதுவின் சாரம் வாங்கியிருக்கிறது. அப்போ கேது 6ஆம் இடத்துல இருப்பது ஒரு நல்ல யோக பலன்களை தரும். அப்போது பூர்வீக சொத்துக்களால் பண வரவு, அதாவது ஒரு இடத்தை வாடகைக்கு கொடுப்பது அல்லது ஒரு வீட்டை பூர்வீக சொத்துன ஒரு வீட்டை வாடகைக்கு இல்லை கடை வாடகைக்கு விட்டு அதன் மூலம் வருமானம் பெற்று கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே அந்த வருமானங்களை உயர்த்தக்கூடிய யோக பலன்களை தரும். இந்த புத்திரர்கள் நல்ல மகிழ்ச்சியான தகவல்களை உங்களுக்கு கொண்டு சேர்ப்பார்கள். அதாவது கல்வியில் இருக்கக்கூடிய புத்திரர்களுக்கு கல்வி சிறக்கும். மேலும் அது மட்டும் அல்லாமல் உங்கள் குழந்தைகள் ஒரு போட்டி பந்தயங்களிலே கலந்து கொள்கிறார்கள் என்றால் அந்த போட்டி பந்தயங்களிலே கண்டிப்பாக வெற்றியும் பரிசும் வாங்கி கொண்டு வரக்கூடிய ஒரு யோக அமைப்பையும் தரும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடியது காரிய தடை, தடங்கள், பிரச்சனைகள், இது மாதிரியான நிறைய பாதிப்புகளை தரக்கூடிய
8ஆம் பாவகம். 8இன் அதிபதியான உங்கள் ராசிநாதன், அதாவது விருச்சிகத்தின் அதிபதி 3ஆம் இடத்திலே நிற்கிறார். அந்த 3ஆம் இடத்தில் நின்ற உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் நின்ற நட்சத்திரம் குருவின் சாரமான புனர்பூச நட்சத்திரம். அப்போது குரு யோக பலன்களை தருவதனால் இந்த காலகட்டத்திலே இதுவரைக்கும் தீராத கவலை இருந்தவர்கள், ஏதாவது ஒரு கவலை தீராமல் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது, ஏதோ ஒரு பிரச்சனை கவலை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த அந்த கவலைகள் இப்போது மாறிடும். அந்த கவலைகள் இருக்காது. காரிய தடங்கல்கள், எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் ஒரு தடங்கள் இருந்து கொண்டு இருந்திருக்கும். அந்த காரிய தடங்கல்கள் உங்களுக்கு மாறக்கூடிய பலனை தருகிறது. மேலும் நீதிமன்ற வழக்குகள் ஏதாவது உங்களுக்கு இதற்கு முன்பு நடந்து கொண்டிருந்தது, ஒரு தீர்வாகாமல் தடை தாமதப்பட்டு கொண்டிருந்த அனைத்துமே இந்த மாதத்திலே உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய ஒரு பலனையும் தரும். மேலும் இந்த காலகட்டத்திலே சிறு சிறு விபத்துகள் இதற்கு முன்பு சந்தித்து வந்தவர்கள், சிறு சிறு காயங்கள், சிறு சிறு சிராய்ப்புகள் மூலம் பாதிப்புகள் இருந்தவர்களுக்கு இந்த மாதத்திலே அது எதுவுமே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்காது. அந்த மாதிரியான பாதிப்புகளும் இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் பாவகம் இயங்குகிறது. இந்த 11ஆம் பாவங்கிறது மூத்த சகோதரி ஸ்தானம்னு சொல்லுவாங்க. லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போது லாபஸ்தானத்திலே சனி பகவான் 11ஆம் இடத்திலே உங்களுக்கு ஆட்சி பெற்று நிற்கிறார். அவர் வாங்கியிருக்கிற சாரம் உங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் குருவின் சாரம் வாங்கியிருக்கிறதுனால குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் நின்று யோக பலன்களை தருவதனால் இந்த 11ஆம் பாவகமான, அதாவது நீங்கள் பொது தொண்டு செய்கிறவர்கள், பொது தொண்டு புரிவோர், அதில் மேன்மேலும் சிறப்பாக செய்யக்கூடிய யோக பலன்களை தரும். மேலும் இந்த நீர்நிலைகளை ஏற்படுத்துவது, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இறங்குறவங்க இந்த காலகட்டத்தில் இறங்கி நீங்கள் நீர்நிலைகளை ஏற்படுத்துவதும் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். மேலும் உறவினர்கள், நண்பர்களால் உங்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு ஒரு உதவியும் வருமானமும் கிடைக்கப்பெறும். மேலும் வெளிநாட்டு பிரயாணங்கள், அடிக்கடி வெளிநாட்டு பிரயாணம் செய்யக்கூடிய அமைப்பையும் தரும். இந்த மாதத்திலே நீங்கள் வெளிநாட்டு பிரயாணம் செய்யக்கூடிய கண்டிப்பான ஒரு யோக அமைப்பை தரக்கூடிய பலன்களும் நடைபெறும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் பாவகம் அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த 12ஆம் பாவகம் வலுவாக இயங்குகிறது. ஆனால் 12இன் அதிபதியான குரு பகவான், அதாவது மீனத்தின் அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே நின்று யோக பலன்களை தருகிறார். அப்போது இதுவரை நிம்மதியான தூக்கமின்மை, அதனால் பாதிப்பு அடைந்தவர்கள், மேலும் அகால உணவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நேரத்திற்கு உணவு உண்ணாமல் அந்த உணவு தாமதமாக உண்டு வந்தவர்கள், அந்த டயத்துக்கு சாப்பிட முடியாது, நம்ம எப்படி தான் முயற்சி பண்ணாலும் அந்த சாப்பாடு நேரம் என்பது தள்ளி போகக்கூடிய அமைப்பை அனுபவித்தவர்கள். மேலும் பார்த்திங்கன்னா இந்த விரயங்கள் இதுவரைக்கும் இருந்தது, இந்த மாதத்திலே உங்களுக்கு சுப விரயமாக மாறும். அதாவது ஒரு கோவில்களுக்கு செல்வது, வேள்வி செய்வது, இது மாதிரியான ஒரு நல்ல அமைப்பை தரும். அதாவது விரயமாகும், ஆனால் பாவ புண்ணியம் கருதி அதற்காக நீங்கள் ஒரு விரயங்கள், அதாவது பாவ புண்ணியத்திற்காக ஒரு வேள்வி செய்வதோ அல்லது கோவில் குளங்களுக்கு சென்று அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றுவது, இது மாதிரியான யோக பலன்களையும் தரும். அந்த நிறைவேற்றிய வேண்டுதல்களால் உங்களுக்கு இருந்த பாதிப்புகள் அகலக்கூடிய அமைப்பையும் தரும். இந்த விரயம் இது மாதிரியான விரயங்கள் இருப்பதற்கான அமைப்பை காட்டுகிறது. இதற்கு முன்பு வந்த பதிவு, அடுத்து வரக்கூடிய என்னுடைய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.